ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேஸில் தான் வந்து நான் என்னுடைய சிம்பிளான பூஜை ரூம் வந்து நான் செட் பண்ண போகிறேன். இது வந்து என்னுடைய இப்போ நான் பூஜை ரூம் வந்து மாற்ற போகிறேன். ப்ளஸ் வந்து நான் இதுக்கு முன்னாடி எப்படி வச்சுருந்தேன்றதை ஃபஸ்ட்டு உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடு வந்து வாடகை வீடு தான். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஆணி எதுவுமே அடிக்க முடியாது. பூஜை ரூமுக்குன்னு இந்த வீட்டில் வந்து தனியாக ஒரு ஸ்பேஸே வந்து கிடையாது. ஸோ வந்து நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஐடியாவும் நல்லா இருக்குது அப்படின்னா அதையும் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இப்போது இந்த கார்னர் வந்து கன்னி மூலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இதுதான். இதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் வந்து இந்த வீட்டுக்குள்ளே ஒருத்தவங்க வந்து சொல்கிறப்போ, இதுதாம்மா பூஜை ரூம் வைக்கிற திசை, நீ இங்கே வை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த மாதிரி மாற்றி வச்சுருக்கேன். இப்போ வாங்க அது எப்படியெல்லாம் பண்ணன்றதை காட்டுறேன். நான் வந்து இந்த கார்னரில் வந்து சின்னதாக வந்து ஒரு மஞ்சள் தடவி 3 கோடில் வந்து குங்குமத்தில் போட்டு வச்சுருக்கேன்ல, இதுதான் வந்து கன்னி மூலை. இந்த கன்னி மூலை சைடில் நான் ஒரு விளக்கு ப்ளஸ் வந்து ஒரு கிளாஸில் வந்து பால், இன்னொரு கிளாஸில் வந்து தண்ணி மட்டும் வைப்பேன் எப்போவுமே. இதுக்கு பக்கத்தில் நான் எப்படி பூஜை ரூம் செட் பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செங்கல் இருக்குல்ல, இந்த மாதிரி செங்கல் எடுத்து நான் தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு மஞ்சள் தடவி எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ நான் இதை தான் வச்சு பூஜை ரூம் வந்து இது பண்ண போகிறேன். இந்த இடத்த கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நான் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு சேம் அதே சைடு, ஓகேவா? இது வச்சு நம்ம பூஜை ரூம் செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எக்ஸாக்டாக எனக்கு கல் கொஞ்சம் கிடைக்கல. உங்களுக்கு நல்ல கல் அழகாக ஈவனாக இருக்கிற மாதிரி கல் கிடச்சா ரொம்ப நல்லது. அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், அடுத்த கல் வந்து எவ்வளோ டல்லாக இருக்குன்னு. ஸோ நான் இதையும் வச்சு தான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஹைட் வந்து பத்தலை. ஸோ அதனால தான் இந்த கல் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு டேபிள் இருக்கா, இந்த டேபிள் பார்த்துருப்பீங்க எல்லார் வீட்லேயும் வந்து செவுத்தில் கண்டிப்பாக வந்து ஆணி அடிக்கிறதுக்காண்டி இது வச்சுருந்துருப்பாங்க. சரிங்களா? அந்த டேபிள்லையும் நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன், நல்லா க்ளீன் பண்ணி ஃபுல்லாக. சரிங்களா? இப்போது நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம வச்சு பார்க்கலாம். சரிங்களா? வச்சு பார்க்கலாம். ஆடக்கூடாது. சரிங்களா? ஆடக்கூடாது. ஆடாத அளவுக்கு இதை வந்து நம்ம வச்சுக்கலாம். செட் ஆயிரும் கரெக்டாக. சரிங்களா? வச்சுட்டு இப்போ இது மேலே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த இடம் இப்படி தெரியக்கூடாது இல்லையா, அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா காட்டுறேன். இப்போது இந்த இடத்துக்கு மேலே நம்ம கோலம் போட்டுக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆடலைல்ல, அதை நல்லா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு சிம்பிளாக வந்து ஒரு கோலம் போடுங்க. கோலம் போட்டு வைக்கிறது நல்லது. இன்னொன்று, நீங்கள் வந்து மாக்கோலம் போடுறீங்க அப்படின்னா அதையும் போட்டுக்கோங்க. இன்றைக்கி மாக்கோலத்துக்கு எனக்கு டைம் இல்லைன்றனால நான் வந்து எப்போவும் யூஸ்வலாக கோலமாவை போடுவோம் இல்லையா, அந்த இதிலே வந்து சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு எடுத்துக்கிறேன். ஓகேவா? நம்ம இப்போ வந்து கோலம் போட்டு எடுத்தாச்சு. இந்த இடத்துல நம்ம எந்த ஃபோட்டோ வைக்க போகிறோன்றதை காட்டுறேன். ஃபஸ்ட்டு முருகர் ஃபோட்டோ தான். சரிங்களா? முருகர் ஃபோட்டோ தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வைக்க போகிறேன். நல்லா சேஃப்டியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நல்ல கல் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது, நம்ம மேலே எவ்வளோ நாளும் வைக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து குட்டியாக, இவர் தான் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு வந்தார். சரிங்களா? அது நல்லா வந்து தொடச்சி இன்னும் நான் அந்த கவரை கூட பிரிக்காமல் தான் வச்சுருக்கேன். அவரை வந்து நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது வேலை எப்போவுமே இப்படி வைக்காதீங்க.
இந்த மாதிரி ஒன்று சந்தனம் நல்லா குமிச்சு உச்சியில் சந்தனம் வச்சு வைங்க, அப்படி இல்லைன்னா எலுமிச்சைப்பழம் வச்சு வைங்க. ரெண்டாவது, எப்போவுமே அவர்கிட்ட 2 குத்து விளக்கு சின்னதாக நான் வந்து வைப்பேன் அவருக்குன்னு. ஸோ வந்து அதையும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து வச்சிடலாம். வச்சுட்டு அவருக்கு பிடிச்சது மயில் இல்லையா, ஸோ நம்ம வந்து அந்த மயில் தோகை கிடச்சிது அப்படின்னா அதையும் வச்சுக்கலாம். நான் இந்த மயில் தோகை வந்து எனக்கு எப்படின்னா, திருச்செந்தூர், பழனி அந்த ஊர்லலாம் எனக்கு காவடி எடுத்துகிட்டு போவாங்கள்ல, அவங்க மூலியமாக கிடச்சிது. ஸோ நான் வந்து அதையும் அவருக்கு மேலே ஃபோட்டோவுக்கு மேலே வந்து நான் இப்படி சொறி வந்து வச்சுருவேன். உங்களுக்கு தெரியுதா? சரிங்களா? பூ வைக்கிறப்ப நான் அதை சரி பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம மேலே முடிஞ்சிச்சு. கீழே வந்து நான் என்ன பண்ணுவேன், இப்போ கீழே உங்களுக்கு காட்டுறேன். இப்போது கீழே வந்து இந்த மாதிரி கிளாத் இருக்கு இல்லையா, இந்த கிளாத்தை நான் இப்படி வச்சு மாட்டி வச்சுருவேன். சரிங்களா? இது வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். இன்றைக்கி அவ்வளோதான். ஸோ இந்த இடம் வந்து எனக்கு கொஞ்சம் அசிங்கமாக வந்து தெரியாது. ரெண்டாவது நான் எடுக்கிறது மணக்கட்டை, மணப்பலகைன்னு சொல்லுவோம்ல, அந்த மணப்பலகை தான் இது. ஸோ அந்த மணப்பலகையை நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இதில் வந்து நம்ம இப்போ வந்து கோலம் போட்டுக்கலாம். இதுலேயும் அழகாக வந்து ஒரு கோலம் போடலாம். எனக்கு கோலம்லாம் அவ்வளோவா போட வராது. ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் எப்போவுமே பண்ணுவேன், தெரியாததை கற்றுப்பேன். நமக்கு தெரியாததை யாராவது சொல்கிறப்போ அதை வந்து நெகட்டிவாக பார்க்காதீங்க. யார் மூலியமோ நமக்கு இது வந்து தெரியணும்னு இருக்குன்னு எப்போவுமே நினைங்க. சரிங்களா? நான் வீடியோ எல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எப்படி எங்கள் வீட்டுக்கு வந்துச்சுன்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வைக்க போகிறது லக்ஷ்மி அம்மன் ஃபோட்டோ, மகாலட்சுமி அம்மன் ஃபோட்டோ. நெக்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச முத்தாரம்மன், குலசை முத்தாரம்மன் ஃபோட்டோ, அவங்களையும் நான் வந்து வச்சுக்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம வந்து காமாட்சி அம்மன் விளக்கு. சரிங்களா? காமாட்சி அம்மன் விளக்கை நான் வந்து வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து அன்னபூர்ணி அம்மன் வந்து வச்சுக்கிறேன். அன்னபூர்ணி அம்மனை எப்போவுமே சும்மா வைக்காதீங்க. 2 அரிசி எடுத்து அவங்க கரண்டியில் வந்து போட்டு வைங்க. ரெண்டாவது காமதேனு. சரிங்களா? காமதேனும் அது வந்து வச்சுக்கிறேன். பூஜை ரூமில் இவங்க இருந்தாலும் ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கண்ணாடி பவுலில் கல்லுப்பு, 5 ரூபா காயினு, ஏலக்காய், இன்னும் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற வாசனை பொருட்கள்லாம் போட்டு கிராம்பு அந்த மாதிரிலாம் போட்டு நான் அதையும் வந்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பெல்லு எப்படின்னா, இது வந்து சபரிமலையில் ஐயப்பன் கோயிலிருந்து எடுத்துகிட்டு வந்த மணி. இந்த மணியை நான் ஒரு பிளேட் போட்டு நான் வச்சுக்கிறேன். நம்ம அவரோட உருவப்படம் தான் வந்து வைக்கக்கூடாது. அவர் கோயிலேருந்து எடுத்துகிட்டு வந்த மணி வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு விளக்கு, அதாவது மணிக்காண்டி. சரிங்களா? இதை வந்து நான் ஐயப்பன் கோயிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததாக நினைக்கவே மாட்டேன். ஐயப்பனாவே எனக்கு இஷ்ட தெய்வன்றது ஐயப்பன் தான். ஸோ அவராகவே நான் நினச்சி இந்த இடத்துல ஒரு விளக்கு ஏற்றுவேன். அது போக காமதேனு, அன்னபூர்ணி அம்மனுக்காண்டி ஒரு விளக்கு இந்த இடத்துல நான் வச்சுப்பேன். அவ்வளோதான். சரிங்களா? இதுதான் வந்து என்னுடைய சிம்பிள் பூஜை ரூமு. இதில் வந்து இன்னும் இருக்குது என்னென்னா, கன்னி தெய்வத்துக்காண்டி நான் ஒரு விளக்கு வந்து அங்கே வைப்பேன். சரிங்களா? அந்த மூலையில் நான் வந்து இது வந்து வைப்பேன். கீழே வந்து ஒரு
எதுவும் நான் இது வரைக்கும் வச்சதில்லை. ஆனால் வந்து வெறும் தரையில் வைக்கக்கூடாதான். அதனால் நான் வந்து ஒரு சின்ன பலகை மாதிரி இப்போ ரெடி பண்ண போகிறேன். சரிங்களா? அதெல்லாம் வந்து அந்த அப்டேட்லாம் நான் போக போக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் சிம்பிளாக நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும் அதை மட்டும் காட்டுறேன். சரிங்களா? இப்போ நம்ம விளக்க வச்சிடலாம். கரெக்டாக அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி நான் வச்சுருவேன். வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த கிளாஸ் ஒன்று, இது ஒன்று, இன்னொரு கிளாஸ் ஒன்று. இந்த கிளாஸில் தான் வந்து நான் தண்ணி ப்ளஸ் வந்து பால் ரெண்டுமே வைப்பேன். பால் வைக்கிற கிளாஸ் வந்து இன்னும் சின்னதாக இருக்கும். இந்த கிளாஸ் வந்து இந்த சாமிக்குன்னே நான் எடுத்து வச்சுட்டேன் வாங்கினதுலேருந்து. ஸோ வந்து நான் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சில்வர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, எவர் சில்வர். ஆனால் நான் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? ரெண்டாவது ஒரு உண்டியல். சரிங்களா? பிளாஸ்டிக் உண்டியல் தான். இந்த உண்டியல் வந்து கொலசைக்குன்னு நாங்கள் வந்து சேர்த்து வைக்கிற உண்டியல். ஸோ அதுவும் வந்து இந்த இடத்துல தான் இருக்கும் எப்போவுமே. அப்புறம் வந்து கலசத்தில் தண்ணி வச்சுருப்போம்ல, அதுவுமே நான் வந்து மேலே இப்படி ஓரமாக தான் வச்சுருப்பேன். சரிங்களா? இங்கே வைக்காட்டி கீழே தான் வச்சுருப்பேன். கீழே வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து நமக்கு பூஜை ரூம் வந்து கிடையாது இல்லையா? ஸோ கீழே வைக்கிறனால இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு வந்தது கிடையாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி என் பூஜை ரூமை நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதில் வந்து எதெல்லாம் மாற்றணும்னு சொல்லி யாராவது சொல்கிறாங்கன்னா நான் அதை பண்ணிப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா ஸோ நான் இது வரைக்கும் நான் இப்படி தான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? ரெண்டாவது குத்து விளக்கு. குத்து விளக்குமே நான் ஒரு பிளேட்டு, சரிங்களா, தட்டு இந்த இடத்துல வச்சு பிள்ளையாருக்கு மேலே நான் வந்து குத்து விளக்கை வந்து வச்சுருவேன். ஓகேவா? பாருங்கள், குத்து விளக்கு வந்து நான் வச்சுருவேன். குத்து விளக்குக்கு கீழே இந்த இடத்துல நான் வந்து உருளி வந்து வைப்பேன் அந்த விளக்குக்கு கீழே. சரிங்களா? இப்போ வந்து எம்டியாக தான் எல்லாம் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாம்பிராணி காட்டுவோம்ல, ஸோ அதை வந்து இந்த இடத்துல நான் எப்போவுமே வைப்பேன். சரிங்களா? ஏன் அப்படின்னா சாமிக்கு பக்கத்துலேயே வைக்கிற மாதிரி வச்சுருவேன். அதுக்குள்ளே ஒரு அகல் விளக்கு போட்டு வச்சுருப்பேன். ஏன்னா வந்து அந்த சாம்பல் உங்களுக்கு தெரியுதா, இதை வந்து நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் கொட்டிடலாம். நமக்கு பூஜை ரூமை அதாவது பூஜை பொருளை வாஷ் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால நான் இதை ஒரு டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்து கற்பூரம் காட்டுறது. கற்பூரம் காட்டுறதுலையுமே நான் வந்து நம்ம சாம்பிராணி வாங்குகிறப்போ அதில் ஒரு சின்னதாக ஒரு பிளேட் இருக்கும்ல, அந்த பிளேட்டை வந்து நான் இதில் போட்டிருப்பேன். அப்படி தான் இதில் வந்து வாங்குவேன். நெக்ஸ்ட்டு தீக்குச்சியால் வந்து விளக்கு ஏற்றக்கூடாது இல்லையா, அதனால் நான் இந்த மாதிரி சின்னதாக வந்து ஒரு இது வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நான் எல்லா விளக்குமே வந்து ஏற்றுவேன். இது பேர் என்னென்னு எனக்கு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஊதுபத்தி இதெல்லாம் வந்து நான் இந்த ஏரியாவில் வந்து வச்சுருப்பேன். ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வந்து யாராவது நம்ம கொடுக்குறாங்கன்னா எனக்கு தூக்கி போட மனசு வராது. ஸோ நான் வந்து ஃபோட்டோக்குள்ளே வந்து சொருவி வைக்க மாட்டேன், சும்மா பக்கத்தில் வந்து வச்சுருப்பேன். முருகர் வள்ளி தெய்வானையோடு வந்திருக்காரு, ஸோ இவரை நான் வச்சுப்பேன் பக்கத்தில். அடுத்தது சத்யநாராயண பூஜை மாதிரி இருக்குது. சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம இங்கே வச்சுக்கலாம். தெரிகிற மாதிரி வந்து வைக்கணும். சரிங்களா? இல்லை இப்படி எடுத்து வச்சுக்கலாம். அவர்கிட்டே வச்சிடலாம், லக்ஷ்மி அம்மன்கிட்டேயே. காமதேனு, கோமாதா இவங்களையும் நம்ம வந்து இவங்களுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம வந்து வச்சிடலாம். சரிங்களா? அவ்வளோதான் என்னுடைய சிம்பிளான பூஜை ரூம் டூரு. இப்போ வந்து நான் வந்து எந்த ஃபோட்டோலாம் எப்படி எங்கள் வீட்டுக்கு வந்துச்சுன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த பூஜை ரூம் தான் வந்து நானாக செட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கார்னர் சைடு யாருமே வரமாட்டாங்க. ஓகேவா? வராமல் நான் வந்து இதை பார்த்து வச்சிட்ருக்கேன். இப்படி தான் நான் ஆணி அடிக்காமல் ஃபோட்டோ எல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து எவ்வளோ நல்லா இருக்குன்னுலாம் எனக்கு தெரியலை, ஆனால் வந்து நான் இப்படி தான் வச்சுருக்கேன். சரிங்களா? இதில் எது சரி எது தப்புலாம் எனக்கு தெரில. எனக்கு பிடிச்ச மாதிரி என் பூஜை ரூமை என் வீட்டில் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போது நான் வந்து காட்டுறேன். இந்த லக்ஷ்மி அம்மன், மகாலட்சுமி அம்மன் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து எப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா 2019 நினைக்கிறேன். லாக்டவுன் போட்ட டைமில் நாங்கள் வீடு ஷிஃப்ட் ஆகி லாக்டவுன் வந்து
போட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பிடிச்சி ஃபஸ்ட்டு போட்டாங்கல்ல, அந்த லாக்டவுன் முடிஞ்சு நாங்கள் வீடு ஷிஃப்ட் ஆகுறப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்குன்னு வாங்கின முதல் ஃபோட்டோ வந்து இந்த லக்ஷ்மி அம்மன் ஃபோட்டோ தான், மகாலட்சுமி அம்மா ஃபோட்டோ தான். இந்த ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு மறு வருஷம் அந்த ஒரு ஃபோட்டோ தான் நான் ரொம்ப நாளாக வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து குலசைக்கு மாலை போட்டு போகிறப்போ குலசையில் இருந்து நான் இந்த ஃபோட்டோ குலசை முத்தாரம்மன் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த ஃபோட்டோ ஞானமூர்த்தீஸ்வரர் ஸ்ரீ முத்தாரம்மன் ஃபோட்டோ வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த முருகர் ஃபோட்டோ வந்து 2024 பிறந்து தை பூசத்துக்கு ஆண்டி எங்கள் வீட்டில் மாலை போடுவாங்க. அவங்க காண்டி இந்த ஃபோட்டோவை நான் பிடிச்சி ரொம்ப லைக் பண்ணி வாங்கின ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் மொத வைக்கிறோம் அப்படின்னா முருகரை வந்து நம்ம வள்ளி தெய்வானையோட தான் வைக்கணும். ரெண்டாவது ஆப்ஷன் தான் வந்து ராஜ தோரணையில் அவரை வைக்கணும். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் இருக்கிறதே அவரே கிடச்சிட்டாரு. ஸோ ரொம்ப ஹாப்பி. அவ்வளோதான். இதுதான் வந்து என்னுடைய பூஜை ரூம் டூரு. அவ்வளோதான். விளக்குமே வந்து நான் எத்தனை விளக்கு ஏற்றுறேன், 3 4 5 6 7 நிலவாசலில் ஒரு விளக்கு ஏற்றுவேன், அடுப்படியில் ஒரு விளக்கு ஏற்றுவேன். அவ்வளோதான். இதுதான் என்னுடைய பூஜை ரூம் டூரு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். என்னுடைய ஜேஜே குயின்ஸ் பார்க் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.